90களின் தொடக்கத்திலே நான் சந்தித்த அத்தகைய நெருக்கடிகளை விவரிக்க முடியாது. விடுதலை புலிகள், விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த பெயர் காரணத்தினாலேயே பல நெருக்கடிகளை சந்திக்க நேர்ந்தது. பெயரை மாற்றும்படி அறிவுரை சொன்னார்கள். இந்த பெயர் உங்களை போன்ற இளைஞர்களுக்கு ஈர்ப்பை தரலாம், பொதுமக்களுக்கு ஈர்ப்பை தராது, பெண்களுக்கு ஈர்ப்பை தராது. இதனை ஒரு வெகுமக்கள் இயக்கமாக உங்களால் வளர்த்தெடுக்க முடியாது என்றெல்லாம் எனக்கு அறிவுரை சொன்ன காலம் உண்டு. அப்போதும் நான் விடுதலை புலிகளும் விடுதலை சிறுத்தைகளும் வெவ்வேறு நிலப்பரப்பில் இருந்தாலும் ஒரே கருத்தியல் களத்தில் இருக்கிறோம் என்கிற உணர்வோடுதான் என் நிலைப்பாட்டை நான் உறுதியாக பற்றிக் கொண்டேன், பின்வாங்கவில்லை. 10 ஆண்டு காலம் தேர்தலை புறக்கணித்த நிலையில் ஒரு கட்டத்திற்கு மேலே தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைக்க நேர்ந்தது. தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த பிறகு இதை ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையத்திலே போய் பதிவு செய்ய வேண்டும் என்கிற தேவை எழுந்தது. அப்போது நடைபெற்ற விவாதத்தில் பலரும் எனக்கு ஆலோசனை சொன்னார்கள். கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள், இது வேண்டுமானால் ஒரு இளைஞர் இயக்கமாக இருந்துவிட்டு போகட்டும். கட்சிக்கு வேறு பெயர் சூட்டுங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லுகிற போது எவ்வளவு மியூசிக்கலாக இருக்கிறது என்று ஒருவர் வந்து என்னிடத்திலே சொன்னார். அதை கேட்கிற போதே எவ்வளவு இசைநயம் உள்ளதாக இருக்கிறது. இதுபோல ஒரு நல்ல பெயரை தேர்வு செய்து கட்சியை பதிவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றே எழுதி எடுத்துக்கொண்டு போன போது அந்த தேர்தல் ஆணையத்தின் அதிகாரி என்னிடத்திலே சொன்னார், மிருகங்களின் பெயர்களை இனிமேல் நாங்கள் கட்சிக்கு அனுமதிப்பதில்லை என்று முடிவெடுத்திருக்கிறோம், பெயரை மாற்றி வாருங்கள் என்று திருப்பி கொடுத்து விட்டார். மறுபடியும் நான் அவரிடத்திலே போய் அமர்ந்து பேசினேன். காஷ்மீர் பேந்தர்ஸ் பார்ட்டி என்று ஒரு பார்ட்டி இருக்கிறதே, அதை எப்படி அனுமதித்தீர்கள்? எனவே லிபரேஷன் பேந்தர்ஸ் பார்ட்டி என்பதை எங்களுக்கு பதிவு செய்து தாருங்கள் என்று அந்த அதிகாரியிடத்திலே நான் வேண்டுகோள் வைத்தேன். அவர் ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். கொஞ்சம் யோசித்தார். 2 நாட்கள் கழித்து வாருங்கள் பார்ப்போம் என்றார். பிறகு போனேன், பதிவு செய்து அந்த பெயரை நமக்கு விசிகே என்று தந்தார். எதற்கு இதை நான் உங்களிடத்தில் நினைவுபடுத்துகிறேன் என்றால், 20களின் தொடக்கத்திலே எனக்கு என்ன உணர்வும் புரிதலும் இருந்ததோ அதுதான் 50களிலும் இருந்தது, இன்றைக்கு 60களிலும் இருக்கிறது. அதிலிருந்து நான் வழுவவில்லை, நழுவவில்லை, விலகவில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.